ஹல்லேலூயா. ஆமென். அருமையாக கர்த்தரை துதித்தோம். பிரதர் பாடிக்கிட்டே இருந்தால் பிரசங்கம் பண்ண தேவையில்லை போல. ஆமென். அங்கிளும் நல்லா பாடினீங்க. ஹல்லேலூயா. ஒரு கொலோக்கியால சொல்ல போனால் ஆண்டவருக்கு ஐஸ் வைக்கணும்னா அவரை துதிக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென். துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. வர்ஷிப், ஆராதனை என்பது இட்ஸ் நாட் அபவுட் மியூசிக், ஹவு குட் யூ சிங். ஆராதனை என்பது அதாவது எவ்வளோ திறமையாக பாடுகிறோம், எவ்வளோ திறமையாக இசைக்கருவிகளை வாசிக்கிறோம், அதுமல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருகிற துதி தெய்வ பிரசனத்தை கொண்டு வரும். ஆமென். உண்மையாக துதிக்கிற ஜனங்களை கர்த்தர் தேடுகிறார். பரலோகத்தில் இருக்கிற ஒரு காரியம் 24 மணி நேரம் துதி ஆராதனை தான். ஹல்லேலூயா. எங்கேயும் நல்லா பாட துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்களேன். உங்களை கொஞ்சம் பயமுறுத்த ஆசைப்படுங்க. I want to give you என்ன சொல்றது, if you want to qualify go to heaven, then learn to praise God here. பரலோகத்தில் இருக்கணும்னு சொன்னால் இங்கே நல்லா கொஞ்சம் துதிக்க கற்றுக்கொடுங்க. பரலோகம் கொஞ்சம் சத்தமான இடம். ஒன்றும் ஆமீன் சொல்லியே. heaven is a very noisy place. ஆமென். சின்ன பிள்ளை அப்பா வர்றதை பார்த்த உடனே அது என்ன செய்யும், துள்ளி குதிக்க ஒரே சத்தம். there's a joy. hallelujah. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எல்லாத்தையும் மறந்து நம்ம துதிக்கும் போது அதில் கிடைக்கிற விடுதலை, ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் விடுதலை எப்போ வருகிறதுன்னு சொன்னால், அந்த விசுவாசி வாயை திறந்து எப்போ துதிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, குரல் எப்படி காக்கா மாதிரி இருக்கோ அது பிரச்சனை இல்லை, துதிக்க ஆரம்பிக்கிறோம் அன்னைக்கு அந்த விசுவாசியுடைய வாழ்க்கையில் விடுதலை. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் பின்னால் உட்காந்து கொஞ்சம் முன்னுக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்களாம் கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணி கொஞ்சம் கிட்ட பேசி பழக்கம். ஓகே பாஸ், உங்களால் முடிஞ்சால் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா, பிரதர் சொன்னார், நான் சொன்ன நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாஸ். அவர் ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப நொந்து போயிட்டார். ஓகே, தேங்க்யூ. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஓகே ஓகே. இல்லை, நாங்கள் அங்கே தான் உட்காந்து முடியலாம், பரவாயில்ல. ஓகே, அங்கே ரோபர் ராமசன் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நான் மறக்க மாட்டேன். அவர் தான் என்னை ரட்சிப்புக்குள்ளே, அந்த குடும்பம் தான் 1988 வருஷத்தில் நான் 19 வயசு இருக்கும்போது என்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தின குடும்பம் அங்கே ரோபர் ராமசாமி குடும்பம். சென்ட்ரல் தமிழ் மெத்தடிஸ்ட் சபையில் நான் மெத்தடிஸ்டில் ரட்சிக்கப்பட்ட பிறகு இண்டிபெண்டன்ட் போயத்தால இப்போ கர்த்தரை சார்ந்து ஊழிச்சுக்கிறேன். சொல்லுங்களேன். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஸ்லாயாங் சென்ட் மெத்தியூஸ் சபையில் பிரசங்கம் பண்ணேன். இந்த வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இங்கே பிரசங்கம் பண்ணுறேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் லுத்ரன் சபையில் பிரசங்கம் பண்ணுறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? நம் கண்களை மூடுவோம். பிரதர் ஜஸ்ட் கிவ் மீ மைனா. ஓகே, ஒரே பாடல். நீங்களாம் பாடுறதை பார்த்தா எனக்கு பாட ஆசை வந்துருச்சு. ஆண்டவர் எனக்கு அநேக பாடலை தந்திருக்கிறார். ஓகே, எங்கள் அப்பா இறந்துட்டார். மலேசியாவில் முதல் பெரிய மிருதங்க வித்துவான் எங்கள் அப்பா, குருசாமின்னு. ஓகே, அந்த மலேசியாவில் இசை ஆரம்பித்தது எங்களுடைய தகப்பனார் குடும்பத்தார் தான். நான் எந்த இசையும் தொடவில்லை, படைப்பிலையும் பந்து விளையாட்டில் இருந்துட்டேன். ஆனாலும் டாக்டர் ஆகணும்னு நினச்ச ஆண்டவர் ஊழியக்காரன் ஆண்டவர் தொட்டுட்டார். ஹல்லேலூயா. இந்த சென்ட் ஜேம்ஸ் சபை நான் மறக்க மாட்டேன். இந்த பேங்கில் தான், இந்த மே பேங்கில் தான் 6 வருஷம் நான் 91 96 வரைக்கும் நான் வேலை செய்தேன். லன்ச் டைம் எல்லாம் ரெவரண்ட் அலெக்சாண்டர் இங்கே இருக்கும்போது லன்ச் டைம்லலாம் நான் வந்து மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் எங்கள் ஒரு 40 நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு போயிடுவேன். ஹல்லேலூயா. எனக்கு உங்கள் மத்தியில் இந்த இடத்துல இருந்து ஊழிய செய்கிற பாக்கி. எல்லாம் அப்படியே கண்களை மூடுமா? ஏய் மைன. உம்மை போல் யாரும் இல்லை, உம்மை தவிர வேறொருவர் இல்லை, உம்மை போல் யாரும் இல்லை, உம்மை தவிர வேறொருவர் இல்லை, நீ நல்ல மேய்ப்பன், ஆராதனை செலுத்துகிறேன், நீ நல்ல மேய்ப்பன்,
நன்றி சொல்லி பாடிடுவே. ஆராதனை பிதாவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை தூய ஆவியானவர்க்கே. நீ நல்ல மேய்ப்பன், நன்றி சொல்லி பாடிடுவேன். நீ நல்ல மேய்ப்பன், ஆராதனை செலுத்துகிறேன். தேவா தாரும் பிரசன்னம், தேவா தாரும் பிரசன்னம். இழுத்து கொள்ளும் அழைத்து செல்லும் உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளே என்னை இழுத்து கொள்ளும் அழைத்து செல்லும் உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளே. உம்முடைய பிரசன்னம் எனக்கு போதுமே, உம்முடைய பிரசன்னம் எனக்கு தேவையே. தேவா தாரும் பிரசன்னம், தேவா தாரும் பிரசன்னம். உம்முடைய பிரசன்னம் வேணும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இருந்தா தான் விடுதலை ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இருந்தா தான் அற்புதம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இருந்தா தான் சந்தோஷம். உம்முடைய பிரசன்னம் இருந்தா தான் ஆசீர்வாதம். உம்முடைய பிரசன்னம் இருந்தா தான் பாதுகாப்பு. இந்த இடம் முழுதும் உம்முடைய மகிமையின் ஷக்கேனா பிரசன்னத்தால் நிரப்புவீராக. திறந்த வானத்தை தருவீராக. பேசுங்க ஆண்டவரே. மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு கேட்டு தோய்ந்து போயிட்டோம் ஆண்டவரே. மனுஷனுடைய சத்தம் வேணாண்டவரே, மனுஷனுடைய அனுபவம் வேணாண்டவரே, மனுஷனுடைய திறமை வேணாப்பா. உம்முடைய சத்தத்தை நாங்க கேட்கணும். உம்முடைய சத்தம் அது மலைகளை ஆண்டவரே அது உருக்கும் ஆண்டவரே. பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஒரு பலத்த கைத்தறி கொடுப்போமா? ஹல்லேலூயா. Thank you brother. Okay, கர்த்தர் எனக்கு கொடுத்த பாடல் அது. ஹல்லேலூயா. தானியேல் புத்தகம் 3வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோமா? The book of Daniel chapter 3. இது எழுப்புதல் கூட்டம். Okay, this is a revival meeting I believe. Am I correct brother? எழுப்புதல் கூட்டம் என்றால் நம்மை தட்டி எழுப்புகிற ஒரு கூட்டம். ஆமென் சொல்லுங்களேன். See, most of the time we come to church, we want to hear what we want to hear. And அநேக வேளை சபைக்கு வரும்போது நாம் விரும்புகிறத கேட்கிறது தான். ஏன்னா நாம் தேவையோடு பலவிதமான தேவையோடு பலவித மனநிலையோடு வந்து உட்காருகிறோம். ஆக நமக்கு தேவையானது வார்த்தைகளை கேட்கும்படி அநேக வேளை நம்மளுடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்தி உட்காருகிறோம். தவறல்ல, ஆண்டவர் நம் தேவையை சந்திக்கிறவர், பேசுகிற தேவன். ஆனாலும் we must tune our ears to hear what the Lord wants to say. Hallelujah. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அதை கேட்க நம் இருதயம் ஆயத்தமா இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது நம் வாழ்க்கையை மாற்றும். ஹல்லேலூயா. சில வேளை ஆறுதலுக்காக நாம் ஆராதனையில் உட்கார்ந்து இருப்போம், அந்த செய்தி கண்டிப்பா வரும். ஆமென். சில வேளை நாம் பலவீனத்தோடு உட்கார்ந்து இருப்போம், செய்தி அதுக்கு மாறாக நேர்மாறாக வரும். But God knows what is talking to us. ஆமென் சொல்லுமா? ஆண்டவருக்கு தெரியும் அவர் என்ன பேசுகிறார் என்று. அதான் இயேசு சொன்னார், காதுள்ளவன்
கேட்க கடவன். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு சொல்லும் போது மார்த்தாலே மார்த்தாலே 2 முறை சொல்லுகிறார். அப்பனா we have to tune our eyes. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நம்ம பரிதாபமான நிலைமையில இந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். we are living a very pathetic condition. நான் கடந்த திங்கட்கிழமை ஒரு பெரிய ஒரு அமெரிக்கா தேசத்தில் வசித்து கொண்டிருக்கிற ஒரு தீர்க்கதரிசி, ஒரு போதகர், 100 நாடுக்கு மேல அவர் ஊழியம் செய்து வந்திருக்கிறார். 74 வயசு. அவர் பேர் ஜேக்கப் குரியன், ஒரு மலையாளி. அவர் பேசும்போது அவர் சொல்லுகிறார், இன்னைக்கு அமெரிக்கா தேசம் ரொம்ப பரிதாப நிலைமையில போய் கொண்டு இருக்கிறது. பெரிய பெரிய சபைகள்லாம் அங்க கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணுகிறது இல்லை. they are speaking a positive message. அங்க பாவத்தை கண்டிக்கிறது இல்லை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? பெரிய பெரிய ஊழியக்காரங்கள் ஜனங்களை பிரியப்படுத்துகிறாங்க. அங்க பணம் தான் சேகரிக்கப்படுகிறது. ஆக சபையில இயேசு இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். and these things are taking place in Malaysia சபைகள்ல. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுமா? இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறார், ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறார், அதை சபை உற்று கவனிங்க. தேவைகளை பார்த்து தேவைகளை சந்திக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கல. தேவைகள் இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்த ஆண்டவரே, ஊழியம் அவருடையது. ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்யணும்? what do you want us to do? you have to ask the Lord, because ministry belongs to God. ஆமென் சொல்லுமா? ஊழியம் கர்த்தருடையது. you and I belong to God. நீங்கள் நானும் இயேசுவுக்கு சொந்தம். அவர் என்ன சொல்லுகிறார்? he knows what is the best for your life. he knows what is the best for your children. he knows what is the best for your church and ministry. ஆமென் சொல்லுமா? so you have to put aside your agenda and come to the presence of God and to his altar. Lord, what is in your heart? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இதோ அடியேன் நிற்கிறேன். இன்னைக்கு அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஊழியர்களை, விசுவாசிகளை ஆண்டவர் தேடுகிறார். அவர் உள்ளம் துடித்து கொண்டு இருக்கிறது. விசுவாசிகள், will you be the prayer fund? will your family be the family who say, Lord, நீங்க அந்த விசுவாசியா இருக்க கூடாதா? நீங்க அந்த குடும்பமா இருக்க கூடாதா? ஆண்டவரே, நீங்க அந்த சபையா இருக்க கூடாதா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு சபைகள்ல பிரசங்கம் இன்னைக்கு ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக நான் குற்றப்படுத்தி பேசவில்லை. ஆமென். ஜனங்களுக்கு பிரியத்துக்காக, கூட்டத்தை சஸ்டைன் பண்ணுவதற்காக, கூட்டத்தை மெயின்டைன் பண்ணுவதற்காக, கூட்டத்தை வைப்பதற்காக இன்னைக்கு அதுக்கு ஏற்ப பிரசங்கம் போய்கொண்டே இருக்கு. ஆனா கர்த்தருடைய சத்தம் சபையில துணிக்கணும். we must hear the word of God, the voice of God. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. செப்டம்பர் 24ஆம் தேதி சென்ட் ஜேம்ஸ் சபையில பிரதர் மார்க் இந்த கமிட்டியில் இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம். நான் தெலோயின்தால இருக்கும்போது 2 வாலிபர் முகாம் நடத்தினேன். my passion to see young people, அது ஆனாண்டாலும் பெண்ணாலும் இந்த தேசத்தில் எழும்பணும். ஆமென் சொல்லுங்களேன். நம்மளுடைய இன்னைக்கு அடுத்த தலைமுறை சபையில அடுத்த தலைமுறை எழும்புறதுக்காக பெரியவர்கள், பெற்றோர்கள் நீங்க ஜெபிக்க வேண்டும். ஏன்னா அடுத்த தலைமுறை எடுப்ப அடுத்த தலைமைத்துவத்தை எடுக்கணும். வாலிபர்கள் திசை மாறி போகிறார்கள். ஹல்லேலூயா. we need to bring the young people back to the Bible. ஆமென். அதனால ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்யும்படி ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். அதுல தம்பி மார்க் இந்த டீம்ல இருக்கிறார். நான் ஜெபம் பண்ணி ஒரு சில 24 ஜெபிங்க. இங்க சென்ட் ஜேம்ஸ்ல தான் நடக்குது. ஒரு 450 வாலிபர்கள் எதிர்பார்க்கிறோம். ஏராளம் பணம் தேவை இருக்கு. கத்தர் பார்த்துக்குவா. தரிசனத்தை கத்தர் கொடுத்திருக்கா. நோக்கம் என்பது இந்த வாலிபர் கூட்டத்து மூலம் அநேக வாலிபர் ஊழியங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். எல்லா டினோமினேஷன்ஸ் இன்னைக்கு மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன், லூத்தரன், ஏஜி எதுவா இருந்தாலும் இன்னைக்கு அநேக வாலிபர் ஊழியத்துக்கு வராம இருக்கிறாங்க. ஆகவே என்னுடைய பாரம் இந்த தேசத்தை ஆண்டவர் கொடுத்தது ஊழியத்துக்காக வாலிபர்களை தட்டி எழுப்பணும். ஆமென் சொல்லுங்களேன். உங்க பிள்ளைங்களை பெஸ்ட் எஜுகேஷன் கொடுங்க, படிப்பு கொடுங்க. ஆனா உங்க பிள்ளைகள் மேல அழைப்பு இருந்தா அந்த அழைப்புக்கு பெற்றோர்கள் நீங்க தடையா நிக்காதீங்க. ஏன்னு சொன்னா அந்த அழைப்புல உட்கார்ந்தா தான் உங்க பிள்ளைங்கள் ஆசீர்வாதமா இருக்க முடியும், அவங்களும் திருப்தியா இருக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். தானியேல் 3ஆவது அதிகாரம். இன்னைக்கு 3 பேரை குறித்து நான் பேச போகிறேன். 2 காரியத்தை குறித்து பேச போகிறேன். இது நன்கு உங்களுக்கு அறிமுகமான இருந்த ஒரு பகுதி. தானியேல் 3ஆவது அதிகாரம். எடுத்தவர்கள் அந்த ஒரு 5 வசனத்தை வாசிங்கள் சீக்கிரமாக.
ஆமென் ஆமென். 6வது வசனம். ஆமென் சொல்லுமா. அன்பார்களே, இன்னைக்கு அநேக சபையில் கர்த்தருடைய வார்த்தை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு அநேக சபையில் அநேக காரியங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ்க்கு நேரத்தை கொடுப்பார்கள், ஆனா வசனத்தை கேட்பதுக்கு நேரம் கொடுப்பதில்லை. வசனம் தான் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தை தான் நம்மளை காப்பாற்றும். ஹல்லேலூயா. எல்லாமே மறைந்து விடும், அனுபவங்கள், அபிஷேகம் இதெல்லாம் ஆனா கர்த்தருடைய வார்த்தை நிலைத்திருக்கிறோம். அநேக வேளை இன்னைக்கு பொதுவா எல்லாம் தீர்க்கதரிசனம் வரம் பெற்ற வரங்களை நாம் நாடுகிறோம். தப்பல்ல, ஆண்டவர் வரங்கள் நல்லது. சில வேளை நாம் தேவையோடு இருக்கும்போது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை வரும்போது, ஏற்ற ஒரு சமயத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தை வரும்போது அது நம்மளை எப்படி பலப்படுத்துகிறது, ஆறுதப்படுத்து உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆமென் சொல்லுவோமா. ஆனால் நம்மளுடைய நோக்கெல்லாம் அந்த தீர்க்கதரிசனம் மேலே போயிடக்கூடாது. ஒவ்வொரு பிரசங்கத்தை கேட்கும் போது சில வேளை அநேக இடத்துல நான் சொல்வது உண்டு, பிரசங்கம் எப்படா முடியும், தலையில ஊழியக்காரர் ஜெபித்து தீர்க்கதரிசனம் கூறுவார்கள் என்று காத்திருக்க அவசியமே. ஏன்னா அநேக வேளை அந்த முழு பிரசங்கமே ஒரு தீர்க்கதரிசனமா அமையும். ஹல்லேலூயா. அதனால தான் காதுக்குள்ளவன் காது கொடுத்து நாம் கேட்க வேண்டாம். பிகாஸ் God speaks through his word. ஆமென் சொல்லுங்களேன். ஓகே, ஐ டோன்ட் நோ பட் நான் வருவதற்கு முன்பதாக ஒரு வாரம் முழுவதும் ஜெபித்த ஆண்டவரே, இந்த கூட்டத்துக்கு நாங்கள் இத்தனை வருஷம் நான் 96வது ஆண்டிலிருந்து முழு நேர ஊழியம் இருக்கிறேன். ஆகவே ஏராளம் பிரசங்கள் இருக்கு, எதை வேணா பிரசங்கம் பண்ணலாம். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றத இருதயத்தில் வைக்கிற காரியத்தை பிரசங்கம் பண்ணும்போது தான் கூடி வர உங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர். ஆகவே பிரசங்கத்தை கேட்கும் போது உங்க இருதயத்தை திறந்து ஆண்டவரே என்னோட பேச சொல்லுவாரு. These words will come as a prophetic word to you. ஆமென் சொல்லுவோமா. இந்த வாசிக்கப்பட்ட பகுதியில் நீங்கள் வீட்டில் சென்று நீங்கள் முழுவதும் வாசிங்கள். ஆனாலும் நான் சில காரியத்தை விளக்குகிறேன். இந்த நேபுகாத்நேசர் என்ற பாபிலோன் அரசன் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு திடீரென்று ஒரு நாள், இந்த 3வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், அவன் மண்டையில் என்ன பூந்துச்சுன்னு தெரியல. திடீரென்று ஒரு நாள் ஒரு பெரிய பொன் சிலையை 90 அடி 90 feet high, அப்புறம் 9 அடி அகலம், இந்த ஒரு பொன் சிலையை அவன் நிறுத்தி அவனுடைய ராஜ்யத்துக்கு கீழே, சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருந்த எல்லா தேசத்தில் உள்ள தலைவர்களையும் அதிகாரிகளுக்கும் ஒரு நாள் வரவழைத்து அவன் ஒரு வார்த்தை, அவன் கட்டளை இட்டான். என்ன கட்டளைன்னு சொன்னா, நான் ஒரு நாள் இந்த சிலைக்கு பிரதிஷ்டை செய்யற அல்ல கும்பாபிஷேக ஆராதனை, ஒரு ஆமென் சொல்லுமா, ஒரு நாளை நியமித்திருக்கிறேன். இந்த நாள்ல நீங்க எல்லாரும் கூடி வர வேண்டும். ஆமென் சொல்லுமா. இதை நான் நிறுத்தின இந்த சிலைக்கு முன்பதாக நீங்க எல்லாரும் வந்து நிற்க வேண்டும். அப்படி வந்து நிற்கும் போது அங்க சில இசைக்கருவிகள் எல்லாம் வாசிக்கப்படும். வாசிக்கப்பட்ட உடனே உங்க காதுல இந்த ஓசை கேட்ட உடனே நீங்க எல்லாரும் நான் நிறுத்தின இந்த பொன் சிலைக்கு முன்பதாக தாழ விழுந்து நீங்க பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை இட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நான் அரசன். ஹல்லேலூயா. அந்த காலத்துல நேபுகாத்நேசருடைய பேரை சொன்னாலே சின்ன பிள்ளைங்க கூட பயந்து நடுங்க. இது என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அவ்வளோ அதிகாரம் உடையவன். ஆமென் சொல்லுங்களேன். அவன் தேசங்களை ஆழ்ந்தவன். அவனுக்கு எல்லாமே அவனுடைய கரத்துல இருந்தது. ஹல்லேலூயா. அதனால அவன் இந்த காரியத்தை செய்து எல்லா தேசத்தில் இருக்கிற அவனுடைய ராஜ்யத்தின் அதிகாரத்தில் இருக்கிற கீழே இருந்த தலைவர்களை வரவழைத்து இந்த காரியத்தை செய்ய சொன்னான். ஆமென். அந்த நாள் வந்தது, எல்லாரும் கூடி வந்தார்கள். அப்படி மீறி நான் கொடுக்கிற கட்டளை யாராவது மீறினால் எரிகிற நெருப்புல உசுரோட தூக்கி போட்டுருன்னு சொல்லிட்டான். ஆமென். பாபிக்யூ தான். ஹல்லேலூயா. அம்புடுதான் கதை. ஆமென் சொல்லுவோமா. எல்லாரும் கூடி வந்தாங்க, சொன்ன நாள்ல கூடி வந்தாங்க. இசைக்கருவிக்கு வாசிக்கப்பட்ட உடனே எல்லாருக்கும் உசுர கண்டான பயம். அப்படித்தானே? ஆமென் சொல்லுங்களேன். மரணம்னு சொன்னா எல்லாருக்கும் பயம். அது பேச தபு தபு தபு. ஆமென். அபச்சாரம் அபச்சாரம், சாவை பத்தி பேசாத. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பவுல் சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. ஆனா ஆண்டவர் சொன்ன, இப்ப என்ன எடுக்காதீங்க ஆண்டவர், ரொம்ப வேலை இருக்கு செய்யறதுக்கு இந்த தேசத்துல. ஆமென் சொல்லுங்களேன். ஊழியம் ரொம்ப இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு தானே வேலையை விட்டுட்டு எல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு செய்யறதுக்காக காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா.
எல்லாரும் ராஜா சொன்ன நாள்ல நியமித்த நாள்ல எல்லாரும் கூடி வந்தார்கள். இசைக்கருவி வாசிக்கப்பட்டவன எவ்ரிஒன் பிராக்டிகலி எல்லாரும் உசுருக்கு பயந்து, அது புரியுதோ இல்லையோ, அது ஏற்றுக்கொள்ளுகிறாங்க இல்லையோ, அவன் சொல்லிட்டான் உசுறு போயிடும், எல்லாரும் பயந்து தாழ விழுந்து வணங்கினார்கள். அவன் ராஜாவுக்கு ஒரே திருப்தி. இதுக்கு நடுவுல ஒரு சிலர் பாருங்க, இந்த சூச்சோ பண்றது சிலர் இருப்பாங்களே, இந்த குத்தி விடுறதுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். இது ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க. இப்படிப்பட்ட ஆளை கண்டா தூரமா நீங்க விலகி இருக்கணும். அல்லேலூயா. பிரிவினை பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு பைபிள் சொல்லு இல்லையா? இல்ல இல்ல. ஆமென். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு குடும்பத்துல, ஒரு சபையில, ஒரு சபைன்னு சொன்னா ஒரு குடும்பம் தான். ஆமென் சொல்லுங்களேன். பல தரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஆமென். உலகத்திலே ஆராய்ச்சி எடுத்தார்கள், யாருக்கு அதிகமா ஹார்ட் அட்டாக் வருதுன்னா பாஸ்டர்ஸ்க்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதிகமா மனநல பாதிக்கப்படுகிற அமெரிக்கால ஒரு ஆராய்ச்சி எடுத்தாங்க. எந்த தொழில் இருக்கிறவங்க, ஒண்ணு டாக்டரும் பாஸ்டரும். ஏன்னா யாரை டீல் பண்றாங்க? மனுஷனை டீல் பண்றாங்க. மனுஷன் டீல் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளைய வளர்க்கறதுக்கு, ஒரு பிள்ளைய நடத்த, ஐயோ என்னால வளர்க்க முடியல பாஸ்டர், பேச்சக்க ஒரு பிள்ளை. ஆமென். ஒரு முறை நான் சபை தெல்லோயின்தான்ல, அது பயங்கரமான இடம். இங்க யாரோ தெல்லோயின்தான்ல இருந்து வந்திருக்கீங்களா? இல்ல. ஏன்னா எந்த சபைக்கு போனா தெல்லோயின்தான்ல இருந்து வந்தவங்க 10 வருஷம் அங்க இருந்த ஊழியம் செஞ்சோம். சாதாரண ஜனங்கள்ல, எஸ்டேட்ல இருந்து வந்த ஜனங்க, நல்ல மனுஷன். ஏன்னா அந்தந்த இடத்துக்குள்ள குணங்கள் இருக்கதானு செய்யும். அந்த அங்க ஒரு அம்மா வந்து சொன்னா, என் புள்ள பேச்சே கேட்க மாட்டான்னு. எத்தனை வயசுன்னு கேட்டேன். 8 வயசு. நினைச்ச மனசுல, உன்னை பலார்னு ஒரு அறை ஒண்ணு. ஆமே, 8 வயசு பிள்ளைய உன்னால அடக்க முடியலன்னு சொன்னா நீ தாயா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, என்ன சொல்ல வந்தேன்? What I was trying to tell. எல்லாம் ஜனங்களை விழுந்து தாழ விழுந்து வரும்போது ஒரு சிலர் என்ன செய்தார், அரசன்ட்ட வந்து நேரா வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராசா நல்லா கேளுங்க, நீங்க நியமித்த 3 யூதர்கள், ஹல்லேலூயா, அழகா ராஜாவே மடக்குறாங்க. பாஸ்டர் நீங்க ஊழியத்துல நிறுத்தின அந்த அம்மா, ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். பாஸ்டர் நீங்க பொறுப்பு கொடுத்த அந்த குடும்பம் யாரை மடக்குறாங்க? அந்த குடும்பத்தை அடைக்கல, பாஸ்டர். ஆமென் சொல்லுங்களேன். யாரை தாக்குற? நீங்க பொறுப்பு கொடுத்த, ஹல்லேலூயா, நீங்க நிறுத்தின இந்த 3 பேரு நீங்க சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியல. அரசன் சொன்னதை கேட்கலன்னு சொன்னா அது அவனுக்கு தன்மான பிரச்சனை. ஆமென் சொல்லுங்களேன். மூக்குக்கு மேல கோவம். உங்க வீட்டு கோவமா, எங்க வீட்டு கோவமா? என்ன கோவம் ராசனுக்கு? யாரங்க அழைத்துட்டு வாருங்க சொல்லு. 3 பேரை அழைத்துட்டு வர சொல்ற. 3 பேர் முன்னுக்கு ராசாக்க கொஞ்சம் கோவத்தை அடக்கிட்ட. நான் கேள்விப்பட்டது உண்மையா? நான் போட்ட கட்டளை நீங்க 3 பேர் கீழ்ப்படியலன்னு கேள்விப்பட்ட, உண்மையா? அது இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனா இப்ப ஊரே பார்க்குது, இசை கருவிகள் வாசிக்கப்படும், நான் நிறுத்தின சிலைக்கு முன்பதாக நீங்க தாழ விழுந்து வணங்கணும். அடுத்து ஒன்று சொன்னாம் பாருங்க அரசனு. வாசிங்க 15வது வசனம் கடைசி பகுதி, verse 15, the last part. ஆமென் சொல்லுமா. எல்லாரும் தாழ விழுந்து வணங்கும் போது இந்த 3 பேர்கள் மாட்டோம், ஷாத்ரா மேஷா ஆபிநேகோ மாட்டோம். அவர்கள் தெரியும் இந்த சல தெய்வம் அல்ல, அவர்கள் யூதர்கள், உண்மையான கடவுளை வணங்குறவர்கள், ஜீவனுள்ள கடவுளை வணங்குற. ஆக இதுக்கு முன்பதாக தாழ வணங்க மாட்டோம் என்று சொல்லி என்னன்னு சொல்லி அவர்கள் வைராக்கியமா நின்றார்கள். தானியேல் எங்க போனாரு என்று கேட்காதீங்க, பரலோகத்துக்கு போனா கேட்போம். ஆமென் சொல்லுங்களேன். தானியேல் அந்த இடத்துல எங்க போனார் தெரியல, ஹல்லேலூயா. ஆனா அந்த 3 பேர் மட்டும் நிற்கும் போது அவன் முன்னுக்கு அரசன் சொன்னா, இப்ப நீங்க தாழ விழுந்து வணங்கலன்னு சொன்னா இந்த எரிகிற நெருப்புல உங்களை தூக்கி போட்டுருவேன். அடுத்து ஒரு வார்த்தை சொன்னான். அப்ப எந்த கடவுள் வந்து என் கையில இருந்து உங்களை காப்பாத்துறது நான் பார்க்கிறேன். நிந்தித்தான். ஹல்லேலூயா. He humiliated them. ஒரு ஆமென் சொல்லுமா. He challenged them. அவன் சவால் விட்டான். அரசன், என்ன காட்டிலும் இந்த பூமியில பவர்ஃபுல் ஆனாலும் வேற யாரும் இல்ல, என்ன மீறி யார் உங்களை காப்பாத்துறது நான் பார்க்கிறேன். ஆமென்.
உன் கடவுள் என் கையிலிருந்து உன்னை காப்பாத்ததை நான் பார்க்கிறேன். ஏன் நீ நம்பி இருக்கிற கடவுள் உன்னை காப்பாத்ததை நம்ம என் கையிலிருந்து யார் உன்னை காப்பாத்துறா? ஆமென் ஆமென் சொல்லுமா. அந்த தேசம் ஜனங்க எல்லாரும் உசுருக்கு பதா பிக் டிராமா இஸ் டேக்கிங் பிளேஸ். ஒரு பெரிய டிராமாவே நடக்குது. எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் பார்த்து கொண்டு, எல்லாரும் உசுருக்கு பயந்து நடுங்கி கொண்டு இருக்கும் போது இந்த 3 வாலிபர்கள் மட்டும் மன்னிக்கணும், இந்த 3 பேர் மட்டும் ஷாத்ரா மேஷா ஆபேத்நேகோ மட்டும் அப்படியே நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. They are not bowing down to the king's command. அரசனுடைய கட்டளைக்கு தலைவணங்காமல் நிற்கிறார்கள் துணிச்சலோட. ஆமென் ஆமென் சொல்லுமா. 2 காரியம் சொன்னாங்க, அதை தான் நம்ம பார்க்க போறோம். இதை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த போகிறேன். ஆமென் சொல்லுங்க. Be ready to receive. Hallelujah. இன்னைக்கு எப்படிப்பட்ட விசுவாசிகளை கர்த்தர் தேடுகிறார்? இந்த தேசத்துல ஏராளம் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாக. இது இன்னும் வெளியாக்கல. ஆமென். இன்றைய தான் நான் என் காதுல வந்து, இது நான் சொல்ல முடியாது. அரசாங்கத்தில் உத்தியோகத்திலிருந்து ராஜினாமா பண்ண ஒரு முக்கியமான, அது வாட்ஸ்அப்ல பார்த்த மலேசியால இந்த இங்கே யாராவது தீவிரவாதி இருக்கீங்களா? ஐசிஸ் சம்பந்த பயங்கரமான காரியத்தை நம்ம ஊர்ல சில பயங்கரமான காரியத்தை செய்திருக்கிறார்கள். அது அவங்களுக்கு மட்டும் அப்படியே பணத்தை போட்டு மூடிட்டார்கள். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக, விசுவாசிகளுக்கு விரோதமாக. ஆமென் சொல்லுங்க. Now we cannot play church anymore. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இனி நம்ம பவுல் சொல்ற கடைசி காலத்துல நம் இச்சிக்க காதுகள் விரும்புகிறத பிரசங்கத்தை ஜனங்க கேட்பாங்க. No more hearing sermons that our itching ears want to hear. Amen சொல்லுங்க. What the Lord wants to say, நம்ம என்ன செய்யணும்? We have to rise up. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம எழும்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஹல்லேலூயா. That's the mandate. அதுதான் சபைகளுக்கு முழுவதும், இந்த தேசம் முழுவதும் அதை தான் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் இந்தோனேஷியால போகும்போது இந்தோனேஷியாலையும் பார்க்க சபைகள் வளர்ந்திருக்கிறது. ஆனா ஜனங்கள் எல்லாம் தீர்க்கதரிசனம் பின்னால போகிறார்கள். இதுதான் நான் தைரியமாக பேசினேன். ஆமென் சொல்லுங்களேன். அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார் இது கர்த்தருடைய சத்தம் என்று. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அன்பானவர்களே, it's time to hear what the Lord wants. எப்படிப்பட்ட ஜனங்களை நாம் சபையில எழுப்புகிறோம்? எப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்க வளர்க்குறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். எப்படிப்பட்ட விசுவாசிகளை ஆண்டவர் தேடுகிறார்? ஹல்லேலூயா. இனி உங்களுக்காக வாழுகிற வாழ்க்கை அல்ல. ஹல்லேலூயா. You have to live for God. ஆமென் சொல்லுங்க. You have to raise உங்க பிள்ளைகளை எதை ஊட்டி ஊட்டி வளர்க்குறீங்க? வசனத்தையும் வைராக்கியத்தையும் பக்தியும் திணித்து பிள்ளைகளை ஆண்டவருக்காக வளர்த்தெடுங்க. ஆமென் சொல்லுங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அரசன் கேட்டான், டேய் என் கையில இருந்து யார் உங்களை காப்பாத்துவா? I want to see who will save me, which God will save me. ஆமென் சொல்லுங்க. I tell you, நீ ஆராதிக்கிற தேவன் யார் என்று நீங்க தெரிஞ்சா, உங்களுக்கு தெரிஞ்சா, நீ கும்புற கடவுள் யார் என்று உங்களுக்கு தெரிஞ்சா, உங்களை யாரும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நமக்கு உபத்திரம் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த நடத்துற உண்மையா ஆண்டவரை நேசித்து அவர் பின்னால போகிறவர்களுக்கு எதிர்ப்பு வரும். யார் மேல கர்த்தருடைய தயவு இருக்கிறதோ தேவையில்லாம பொறாமை வரும். யோசேப்பு மேல கர்த்தருடைய தயவு இருந்ததால சொந்த வீட்டார் சகோதரமார்களே பொறாமப்பட்டார்கள். ஹல்லேலூயா. தாவீது மேல கர்த்தருடைய தயவு இருந்ததால சவுல் பொறாமப்பட்டான். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தா அந்த தரிசனத்தை நிக்கும் போது சில வேளை பக்கத்துல உங்களுக்கு முதல் எதிரி யார் தெரியுமா? பிசாசு இல்ல, விசுவாசி தான் நிற்பான். ஹல்லேலூயா. That's a fact. நான் நடத்துற இந்த கான்ஃபரன்ஸ்க்கு சிலர் சொன்னாங்க, பாஸ்டர் தம்பிங்க சொன்னாங்க, அங்கங்க இந்த கூட்டம் நடக்க கூடாது, உங்களை குறித்து தவறா பேசுற இந்த கூட்டம் நடக்க கூடாது அப்படின்னு பேசுறாங்க, ஆளுங்க வர மாட்டேன். நான் சொன்னேன், உபத்திரத்தை 10 வருஷம் ஊழியத்துல உபத்திரத்தை மத்தியிலே நெருக்கடி மத்தியிலே பல கூட்டத்தை ஒழுங்கு பண்ணி கர்த்தரோட கரத்தை நான் பார்த்திருக்கேன். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுத்தா, if God is with you, கர்த்தர் உங்களோட இருந்தா உங்களை எதிர்க்கிறது யார்?
ஆமென் சொல்லுங்களேன். If God is with you, யார் உங்களை எதிர்க்க முடியும்? ஆமென் சொல்லுங்களேன். அரசாங்கமே ஒன்றை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. உன் முழங்கால் எல்லாத்தையும் மாற்றிவிடும். ஹல்லேலூயா. உன்னுடைய ஜெபம் எல்லாத்தையும் மாற்றிவிடும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் இருக்கும் போது, ஆண்டவர் சொல்ற காரியத்தை நம்ம செய்யும் போது எல்லாரும் கைத்தட்ட மாட்டாங்க. எதிர்ப்பு வரும். எதிர்ப்பு வருதுன்னா நல்லது. அப்பனா ஏதோ வேலை நடக்குது. ஹல்லேலூயா. some place somebody had been disturbed. ஆமென் சொல்லுங்களேன். நெகமையா இடிஞ்சு போன அலகத்தை கட்ட வரும்போது அங்க தோவியா வேற யாரு இன்னும் 2-3 பேரை மறந்துட்டேன். அவனுங்க கட்டிடுவானா? இடிஞ்சு போன அலங்கத்தை கட்டிடுவானா? நரி வந்து ஏறனாலும் எல்லாம் இடிஞ்சிடும். 52 நாள்ல கட்டிட்டான். ஆமென் சொல்லுங்களேன். எதிர்ப்பு இருக்குதுன்னா நல்லது. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா எதிர்ப்பு உங்களை ஸ்ட்ராங்கா மாத்தும். உங்க கண்ணு இயேசு மேல இருக்கும் போது. ஆமென் சொல்லுங்களேன். ஐ அம் யூஸ்ட் டு ப்ராப்ளம்ஸ். இந்த போராட்டத்தை நெருக்கடியை பார்த்து ஆனா அது மத்தியில கர்த்தர் அசைவாடுகிறத காரியத்தை, ஆண்டவரோட கரம் நீட்டப்பட்டதை பார்த்து ஒரு தைரியம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த 2 பேரும் என்ன சொன்னாங்க? 3 பேர் என்ன வாசிங்க 16ஆம் வசனம். இந்த 3 பேர் அரசனை பார்த்து சொல்றாங்க, அரசனே ராசா நல்லா கேட்டுக்க. என்ன சொன்னாங்க? ராசா நல்லா கேட்ட. உனக்கு முன்பதாக நாங்க உத்தரவு கொடுக்கிற அவசியம் இல்ல. அகங்காரம் இல்ல, ஆணவம் இல்ல, பக்தியில பேசினார்கள். ஆமென் சொல்லுங்களேன். பக்தியில பேசினாங்க. ஹல்லேலூயா. Let me tell you, God cannot use a good Christian. நல்ல கிறிஸ்துவனா இருந்து ஆண்டவரோட கையில பிரயோஜனமா இருக்க முடியாது. என்ன பாஸ் எப்படி சொல்றீங்க? சர்ச்சுக்கு வந்துட்டு சர்வீஸ் மீட்டிங்ல தவறா வந்து தசம்பாங்க கொடுத்துட்டு கொடுக்கிற ஊழிட்டு இந்த மாதிரி விசுவாசி என்னால ஆண்டவர் எதையும் பெரிய காரியத்தை செய்ய முடியாது. ஆண்டவர் வைராக்கியம் உள்ள கிறிஸ்துவரை தேடுறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். பக்தி உள்ள கிறிஸ்துவனை தேடுறாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அடுத்தது என்ன சொன்னாங்க? 2 நல்லா கேளுங்க. ஹல்லேலூயா. அவன் சொன்னாங்க, உங்களுக்கு உத்தரவு கொடுக்க அவசியம் இல்ல, ஆனா ராசா நல்லா கேட்டுங்க, அரசனே நல்லா கேட்டுங்க, நேபுகாத்நேசர் நல்லா கேட்டுங்க. ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற, ஹல்லேலூயா, நாங்க கும்பிடுகிற, நாங்க நம்பி இருக்கிற, நாங்க பின்பற்றுகிற எல்லா யாருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமோ அந்த தெய்வம் உன் கையில இருந்தோம், இந்த நெருப்பு கையில இருந்தும் தப்பு வைப்பார். தட்டுங்க கையா. ஹல்லேலூயா. Come on. Look at their faith. Look at their faith. அவங்களோட விசுவாசத்தை பாருங்க. அசைக்க முடிய நெஞ்சடிச்சு மாறுபடிச்சு சொல்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க. Hey, can you talk like that? பிரச்சனை மத்தியில நிற்கும் போது பேச முடியும். அவன் சொல்றான், ஹே ராசா, நீ நெருப்புல போட்டாலும் சரி, ஆமென், உன் கையில இருந்தோம், இந்த எரிகிற நெருப்பு கையில இருந்தோம், நான் கும்பிடுறேன் பத்தியா, நான் நம்பி இருக்கிறேன் பத்தியா, நான் ஆராதிக்கிறேன் பத்தியா, நான் எதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், அந்த கடவுள், அந்த சர்வ வல்லவர், ஆமென் சொல்லுங்களேன், அந்த ராஜாதி ராஜன், ஹல்லேலூயா, அந்த பரிசுத்தர், ஆமென், அந்த ஜீவனுள்ள தேவன் காப்பாற்றுவார், காப்பாற்றுவார், காப்பாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருனால கூடும். Look at the fact. என்ன பைத்தியக்கார மாதிரி கத்துறன்னு பாக்குறீங்களா? நாடி நரம்புல இயேசு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். சொல்றேன், I know my God. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? 3 பேர் என்னமா, நான் கும்பிடுற கடவுள் யாருன்னு தெரியும், நான் நம்பி இருக்கிற கடவுள் யாருன்னு தெரியும். உதட்ட அளவில் நீங்க சபையில் எல்லாரும் பாடுற. Today there are many singers in the church, but there are not many worshippers. நான் திரும்ப சொல்லுகிறேன், இன்னைக்கு சபைகள்ல பாடுகிறவர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க, கைத்தட்டி வாயை தருது, ஆனா ஆராதிக்கிறவர்கள் இல்ல. ஆராதிக்கிறவர்கள் தான் தெய்வம் யார் என்று தெரிந்திருப்பார்கள். ஆமென் சொல்லுங்களேன். பாடுகிறவன் சும்மா உதட்டளவுல பாடிட்டு போயிடுவான். ஆமென் சொல்லுங்களேன். ஆராதிக்கிறவன் இருதயத்தின் ஆழத்தில் இசைக்கருவி இருக்கோ இல்லையோ, பக்கத்துல கையை தட்டுறான், பக்கத்துல ஆராதிக்கிறான், ஆனா இருதயத்தை, ஏன்னா அவனுடைய தெய்வத்தை அவன் ஆராதிக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்டவங்க ஒருவர் இருந்தா போதும், சபைக்குள்ள தேவன் வருவார்.
இதுக்குன்னு இந்தியாவில் டிக்கெட் போட்டு பெரிய ஸ்டேடியத்தை தவறல்ல, அற்புத அடையாளம் தேவையில்ல. நம்மளோட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாம் கூடுகிற கூட்டத்தில் அற்புத அடையாளம் அன்றாட நடக்க ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. அதே தேவனை தான் ஆராதிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. பொதுவாக ஒரு புது கூட்டம், புதுசாக ஒரு ஊழியக்கார வந்தா ஒரு புது கூட்டம் நம்மளோட விசுவாசம் எல்லாம் மூக்குக்கு மேலே ஏறிடும். ஆமென் சொல்லுங்களேன். சாதாரண நாளில் வந்தா நம்ம பாஸ்டர் தெரிஞ்சவர் தான். இட்ஸ் நாட் அபவுட் தி மேன். இங்க யார் நிக்கிறான்ல, இட்ஸ் அபவுட் ஜீசஸ். இன்னைக்கு விசுவாசிக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு விசுவாசிகளுடைய பிரச்சனை என்னமா? பிரச்சனை வரும்போது ஏன் நிக்க முடியல? போராட்டம் வருமா? ஏன்னா நீ கும்புற கடவுள் யாருன்னு தெரியல. சீரியல்ல எத்தனை மணிக்கு இந்த ப்ரோக்ராம், சீரியல் அடுத்து என்ன சீன் வரப்போது உங்களுக்கு நல்லா தெரியும், படிச்சு வச்சிருக்கீங்க. ஆனா இந்த வேதத்துல எழுதி இருக்கிற கடவுளை கொடுத்து உங்களுக்கு தெரியாதனால தான் பிரச்சனை, போராட்டம், நெருக்கடி வரும்போது நிக்க முடியல, சமாளிக்க முடியல, விசுவாசத்தை பேச முடியல. am I correct? அப்ப ஏன் கை தட்டாம இருக்கீங்க? அங்கிளுக்கு சந்தோஷம், அவர் மூலமா ரட்சிக்கப்பட்ட ஊழியன், வைராக்கமா பேசுகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க போட்ட விதை வீணாகல. ஹல்லேலூயா. ஆமென். let me tell you, அவன் சொல்றான், ஏய் நான் கும்புற கடவுளை யாருன்னு எனக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். அவர் பாடும்போது எத்தனை பேர் கண்ணில் தண்ணி வந்துச்சு? சில பாடல் வரி, இஃப் யூ ஆர் வர்ஷிப், நீங்கள் ஆராதிக்கிறவங்களா இருந்தா உங்களால கண்ணில் பாடும்போது சில வரிகளை பார்க்கும் போது அதை பாடும்போது உங்க கண்ணில் தண்ணி வராமல் இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அவன் சொல்றான், என் கடவுள் யாருன்னு தெரியும். ஏய், இந்த நெருப்பு காட்டிலும் உன்னை காட்டிலும் நான் ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்க பெரியவர். ஆமென். அவர் சர்வ வல்லவர். ஆமென் சொல்லுங்க. அவனால கூடாதது ஒன்றுமல்ல. உன் டாக்டர் ரிப்போர்ட்டை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை பெரியது. ஆமென் சொல்லுங்க. உன் பணம் தேவைகளை காட்டிலும் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். 12 வருஷமா எங்களுக்கு சம்பளம் கத்தர் எங்களை நடத்திட்டு வருகிறார். இது வரைக்கும் கத்தர் எங்களை யார்கிட்ட கை நீட்ட வைக்கல. ஹல்லேலூயா. சாப்பாடுக்கு வழி இல்லாம அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. உங்க சொத்தா குறையுது, தட்டுங்க நல்லா. உங்களை உற்சாகப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். விசுவாசிகளே, இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? the problem it is, எல்லாம் நல்லா இருக்கும் போது praise Lord பாட்டெல்லாம் வித்தியாசம், இந்த கண்மலையானவரே தலையாட்டி கையாட்டி காலாட்டி எல்லாம். ஆனா பிரச்சனை வரும்போது நமக்கு எல்லாம் பாதிப்பு வரதான் செய்யும். அதை மத்தியில நம்ம நிக்கணும்னா நீ கும்புற கடவுள் யாருன்னு தெரியணும். ஒரு ஆளை நல்லா அறிஞ்சுக்கணும்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்களேன்? அவரோ அந்த நபரோட என்ன செய்வீங்க? நேரம் செலவு. நீ 5 நிமிஷம் ஜபம் பண்ணிட்டு என்னது ஒரு யானையை நவுத்தலாம் பாக்குறாங்க விசுவாசிங்க. எத்தனை நிமிஷம் ஜபம் சொன்னா எல்லாருக்கும் ஐயோ ஜபமா, நான் ஜபம் உறவை கொடுத்த சார். prayer is a relationship. ஜபம் என்பது உறவு. ஆமென் சொல்ல. நீங்க யாரை அதிகமா நேசிக்கிறீங்களோ, இன்னைக்கு எனக்கு ஜபிக்கிற உங்க மனைவியை உங்க பிள்ளைங்களை நேசிச்சா நீங்க சொல்லுவீங்களா, இன்னைக்கு என் பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஃபீலிங்கே இல்லை, மனசுல மூட்டு இல்லை, அப்படியே சொல்லுங்க. மூட்டு இருக்கோ இல்லையா, அன்பு இருக்குன்னா நீங்க பேசுவீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் கடவுள் மேல அன்பு இருந்தா உங்களுக்கு மூட்டு தேவையில்ல, ஃபீலிங் தேவையில்ல. டிவி பார்க்க மாட்டேன், எப்படி உங்களுக்கு மூட்டு இல்லாம ஃபீலிங் இல்லாம லேட்டஸ்ட் படத்தெல்லாம் பாக்குறீங்க சொல்லுங்க? ஆமென் சொல்லுங்க. ஒரு இடத்துல ஆராதனை நடத்த போறாங்க, பாஸ்டர் குடும்பம் நல்லா வீட்டில் டிவிலாம் பார்த்துட்டு சீரியல்லாம் பார்த்துட்டு அப்படியே குடுக்குன்னு ஓடுறாங்க போய் ஜெபம் நடத்த. அங்கே பரிசுத்த ஆவி வர இல்லை வேற எந்த ஆவி வரும்? யோசிச்சு இங்கே நிற்கிறதுக்கு முன்பதாக, மைக்கு பிடிக்கிறதுக்கு முன்பதாக ஜெபம் இல்லாதவங்க ஊழியத்தில் நிற்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். தலைமத்துவத்தில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா ஜெபம் என்பது உறவு. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் நீங்க செய்யற ஊழியத்தை அவர் விரும்பல, அவர் உங்களை தான் தேடுறாரு. He wants relationship. நீங்க தான் அவருக்கு தேவை. Do you understand? Then comes ministry. அடுத்து தான் ஊழியம். அவன் சொல்றான், என் கடவுள் யாருன்னு தெரியும். இப்போ உங்களை பார்த்து சொன்னா, உன் கும்பிடுற கடவுள் யாருன்னு தெரியுமா?
அவனால கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென் சொல்லுங்களேன். நீ காற்றையும் பார்க்க மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட, ஆனா அந்த பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணியால் நிரப்புவேன், இது எனக்கு லேசான காரியம் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என் தேவனால கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. தேவனை அறியணும்னு சொன்னா அவருடைய பிரசன்னத்தில் உட்காரணும், வேதத்தை வாசிக்கணும். இந்த வேதத்துல நீங்க நானும் கும்பிடுற கடவுளை குறித்து எழுதி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அவர் எப்படிப்பட்டவர், அவனால் என்ன செய்ய முடியும்? ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு உலகத்தார் மனுஷனுடைய ஆலோசனை தேடுறோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சூனியத்தையும் மந்திரத்தையும் ஜோசியத்தையும் தேடிட்டு போறாங்க, வாயில கொள்ளிய வைக்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் அருவருக்கிற காரியம். ஹல்லேலூயா. You look at the Bible. ஆண்டவர் அருவருக்கிற காரியத்தை கையை வச்சா வீட்டுக்குள்ள சாபம் வர வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல. ஆமென். We have an almighty God. சர்வ வல்லவர். அவர் மீறி உசுருக்கு ஒண்ணு வராது. ஆமென் சொல்லுங்க. அவர் மீறி எதுவும் உங்க வாழ்க்கையில வராது. ஹல்லேலூயா. அவர் மீறி யாரும் உங்களை தொட முடியாது. ஆமென் சொல்லுங்க. அவர் மீறி யாரும் உங்களை ஒண்ணு செய்ய முடியாது. ஏன்னா அவர் சர்வ வல்லவர், அழைத்தவர். உன் கண்ணு அவர் மேல இருக்கனால, அவர் நம்பி இருக்கனால எந்த நெருப்பு, எந்த நேபுகாத்நேசர் தொட முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவன் சொல்றான், நான் கும்பிடுற கடவுள் யாருன்னு தெரியும். நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நான் கும்பிடுற கடவுள் யாருன்னு தெரியுனே. நெருக்கடி மத்தியில மற்றவங்க பிரச்சனையோட வரும்போது சொல்ல, நீ பார்த்த தைரியமா இரு, எனக்கு தெரியும் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. உனக்காக நான் ஜெபம் பண்றேன். ஆமென் சொல்லுங்க. நீ போய் தைரியமா சொல்ல முடியுமா? ஆமென். சொல்ல முடியுமா? Because you don't know your God. That's why when problem hits you, your foundation is shaken. Amen. Come on, church. ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துல கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இயேசு செய்வார், இந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்டு கேட்டு வீக்கான விசுவாசிகளை சபையில எழுப்பிட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அஸ்திபாரத்தை குலுக்கி விசுவாசிகள் நிக்கிற சோதனைகள் மத்தியில, புயல் மத்தியில, கரடு முரடான பாதை நடக்கிற மத்தியில நிக்கிற விசுவாசிகள் எழும்பணும். ஆமென். அப்படிப்பட்ட வாலிபர்களை எழுப்பணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். சொன்னா, ஏய், நான் கும்பிடுற கடவுள் யாரு தெரியுமா? உன் கையில இருந்தோம், இந்த நெருப்பு கையில இருந்தோம். அடுத்து சொன்னான் பாருங்க, look at the fact. தாவீது சொன்னான், கோலியாத்தை மேற்கொள்றதுக்கு எவனுக்கும் தில் இல்லை. என்னல்ல தில் இல்லை. ஏன் தாவீது தன்னை தோற்ற டேவிட் இஸ் நாட் a match for Goliath. அவன் 9 அடி, இவன் 5 அடி தான். ஆமென். அவன்கிட்ட இருக்கிற ஆயுதமோ, அவன்கிட்ட இருக்கிற பலமோ, அனுபவம் தாவீது இல்ல. ஆனா ஒரு காரியம் தாவீதுக்குள்ள இருந்தது, அவன் தொடக்கூடாததை தொட்டுட்டான், சொல்லக்கூடாது. அவன் சொல்றான், இவன் தேவனோட சேனைகளின் கர்த்தரோட சேனையை நிந்திச்சிட்டான். இவன் யாரு? விருத்த சேதனம் பண்ணாதவன். ஆமென். எங்க தகப்பனை தொட்டுட்டான். ஆமென் சொல்லுங்க. என் கடவுளை தொட்டுட்டான். Because David was so close to the God. நீ எவ்வளவு ஆண்டவரோட நெருங்கி இருக்கீங்களோ அவங்க வாழ்க்கையில வெற்றி. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உன் படிப்பு, பணம், அந்தஸ்து எல்லாத்தையும் தூக்கி போடு. ஹல்லேலூயா. அதெல்லாம் இருந்து இயேசு இல்லைன்னா நீங்க ஜீரோ தான். ஒண்ணுமே இல்லாம இயேசு பக்கத்துல இருந்தா ஜனங்க உன்னை தேடி வருவார்கள். ஏன்னா உனக்குள்ள இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர், பெரியவர். அவன் சொல்லுங்களேன். Be bold, God is with you. நீ ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ அஞ்சாத. ஹல்லேலூயா. Do not fear. God is with you. யாரும் உன்னை அசைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அந்த வேலையில இருந்து யாரும் உன்னை இறக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை யாரும் தடை பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்க. அவர் கட்டளை கொடுத்தால் ஒழிய எதுவும் நடக்காது, எதுவும் நவராது. ஆமென். எத்தனை பேர் எழும்பி வரலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஆனா கர்த்தர் உன்னோடு இருக்கும்போது யாரும் உன்னை அசைக்க முடியாது. ஆமென் சொல்லு. ஏன்னா சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் நம்முடைய தேவன். ஆமென். அடுத்தது என்ன சொன்னான்னு வாசிங்க. அடுத்தது
ஆமென். அடுத்து சொன்னாம் பாருங்க, அடிச்சான் நெத்தி அடி. ஆமென். நான் ஆராதிக்கிற தேவன், the God that I worship is able to save from hand and from this fire. அடுத்தது சொன்னாம் பாருங்க, that's their faith. அடுத்தது ஒன்று சொன்னான். ஹே ராசா, நல்லா கேட்டுக்க ராசா, அப்படியே நான் கும்புற கடவுள், அப்படியே நாங்க நம்பி இருக்கிற கடவுள், அப்படியே நாங்க யாருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமோ, யாருக்காக இதை சகிக்கிறோமோ, யாருக்காக இதை கடந்து போகிறோமோ, அந்த கடவுள் எங்களை காப்பாத்தாம போனாலோ, ஹல்லேலூயா, அப்படியே அந்த கடவுள் எங்களை விடுதலை ஆக்காம போனாலும், ஹல்லேலூயா, அப்படியே அந்த கடவுள் எங்களுக்கு அற்புதம் செய்ய விட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் நிறுத்தின பொன் சேலைக்கு முன்பதாக தலை வணங்க மாட்டோம். தட்டுங்க கையை, ஹல்லேலூயா. Come on church, உசுருள்ள கிறிஸ்துவ மாதிரி கை தட்டுங்க. ஆமென் சொல்லுங்களேன். எதுக்கோ கை தட்டுறீங்க? டிவி முன்னுக்கு எதுக்கோ, பர்த்டே பார்ட்டிகளா? என் ஆண்டவர் வார்த்தைக்கு கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஆமென் சொல்லுங்களேன். என்ன பார்த்தா உங்களை பைத்தியம் மாதிரி தெரியுதா? இயேசுக்காக பைத்தியம் தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பைத்தியக்காரர் தான் வந்து பாடுவாங்க. ஹல்லேலூயா. அங்கிள் உங்களை இல்ல அங்கிள், ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் சொன்ன இரண்டாவது காரியம் நல்லா கேளுங்க. Look at their devotion, their affection, their loyalty for their God. நான் கும்புற கடவுளை என்ன காப்பாத்துவார், அப்படியே காப்பாத்தாம போனாலும் பரவாயில்ல, எங்களை கைவிட்டாலும் பரவாயில்ல. அவன் சொல்றது எப்படி இருக்கான் சொல்றான், அவர் எங்களை கைவிட்டாலும் பரவாயில்ல, ஆனா நாங்க என் கடவுளை கைவிட மாட்டோம். வா 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 வா. Even if God will not deliver us, doesn't matter, but we will not let him down. Even if our God fail us, it doesn't matter, his own reasons, but we will not fail him. புரியுதா என்ன சொல்றேன்? அவர் எங்களை கைவிட்டாலும் பரவாயில்ல, அவர் பதில் கொடுக்காம போனாலும் போனா ஜெபத்துக்கு, அவர் அற்புதம் செய்யாம போனாலும் பரவாயில்ல, அவர் என் கண்ணீர் துடைக்காம போனாலும் பரவாயில்ல. ஆமென் சொல்லுங்களேன். அவர் எனக்கு நன்மை செய்யாம போனாலும் பரவாயில்ல, இந்த நெருப்புல நாங்க கருகி போனாலும் பரவாயில்ல, ஆனா ஒண்ணு நல்லா கேட்டுக்க ராசா, நீ நிறுத்தின சிலைக்கு முன்பதாக நாங்க தலை வணங்க மாட்டோம். Our allegiance, our loyalty, our love is only for our God. என்ன நடந்தாலும் சரி நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். Amen. Look at their loyalty, look at their passion for their God. இப்படிப்பட்ட விசுவாசிகள் சபையில இருந்தா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அற்புத விழாதான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். இப்படிப்பட்ட விசுவாசிகள் வந்து ஆண்டவர் ஆராதிச்சா, இப்படிப்பட்ட விசுவாசிகள் வந்து பாடுனா, இப்படிப்பட்ட விசுவாசி கூடி வந்து ஜெபம் பண்ணா, கூடி இந்த இடம் அசைக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். வானம் மெய்யாகவே திறக்கப்படும், அற்புதம் அடைய நடக்கும். ஏன்னா ஆண்டவர் பாப்பா. போன வாட்டி சொன்னேன், நீங்க மீசக்காரா இருக்கலாம், அவர் ரோசக்காரு. ஆமென் சொல்லுங்க. அவர் யாருக்கும் கடனாளி இல்ல. ஆமென் சொல்லுங்க. விசுவாசிகளே, இன்னைக்கு ஆண்டவர், இன்னைக்கு வேஷம் போடுகிற கிறிஸ்துவர்கள் இன்னைக்கு அநேகம், இன்னைக்கு மனுஷனை பிரியப்படுத்த கிறிஸ்துவர்கள் இன்னைக்கு அநேகம். முதுகெலும்பு உள்ள விசுவாசிகளை நாம் வாழ வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். நீ எங்க இருந்தாலும், வேலை இடத்துல இருந்தாலும் சரி. உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர், நீங்க பாஸ், நான் 6 வருஷம் பேங்க்ல வேலை செஞ்சேன், 6 வருஷம் இந்த பேங்க்ல. அந்த செவத்திட்டு போய் கேளுங்க, அது பேசுவோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு என்ன தெரியும் வெளியே போராட்டம், ஈஸி பிரசங்க. யார் சொன்னா? நான் ரட்சிக்கப்பட்டு எங்க அப்பா சர்ச்சுக்கு அனுப்பல, மிருதங்கம் இந்த வாரி இழுக்கிற கை அட்டிச்சார் அடி. ஏன்னா நான் இந்துல இருந்து இயேசு ஏற்றுக்கொண்டேன். பந்துடாட்டு போன ஏமாத்திட்டு வருவேன் அந்த சென்ட்ரல் மெத்தடிஸ்ட் சபைக்கு. ஆமென். ஜீன்ஸை போட்டுட்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொன்னாங்க, எவ்வளவு வந்துச்சு. சில இடத்துல கையில 2 அடி அடிச்சா வலி போயிடும், ஆனா வார்த்தையால வருகிற அடி சாவர வரைக்கும் மறக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட வார்த்தைகள் மத்தியில் ஆண்டவர் கிருபை தந்து நிக்க வச்சார். ஹல்லேலூயா. How much do you love your Jesus? இயேசு எவ்வளவு நேசிக்கிறீங்க? உங்களை பார்த்து கேட்கிறேன்.
ஆமென். எல்லாரும் விட்டுட்டு போனாலும் அவருக்காக நிற்பீங்களா? சொந்தம் சாதி சனங்கள்லாம் இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. இன்னைக்கு கை தட்டுறவங்க நாளைக்கு தள்ளி விடுவாங்க. வாழ்க்கையில் ஊழியத்தில் பார்த்துட்டோம். ஆமென். ஏராளம் பார்த்துட்டோம். உங்கள் கண்ணு இயேசு மேலே மட்டும் இருக்கணும். ஹல்லேலூயா. நீ எங்கே இருந்தாலும் ஒரே மாதிரி வாழ்க்கை வாழணும். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், no matter who your friends are, be different. ஆமென் சொல்லுங்க. நீ வித்தியாசமா வாழ்ந்து காமிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. யார் சொன்னா பொய் சொல்லாம அந்த காலத்துல வாழ முடியாது? யார் சொன்னா லஞ்சம் கொடுக்காம வாழ முடியாதுன்னு? யார் சொன்னா? அந்த காலத்துல யோசேப்பு பரிசுத்தமா வாழ்ந்தானே, அந்த காலத்துல தானியேல் பரிசுத்தமா வாழ்ந்தானே. ஏன் முடியாது? உனக்கு ஒருத்தவங்களை நேசிக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னா அவங்கள மனசை துக்கப்படுத்த கூடாதுன்னு நமக்கு என்ன வரும்? ஆமாவா இல்லையா? அதே நமக்கு ஒரு வைராக்கியமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. என் உசுறு எங்க உசுறு போனாலும் சரி, என் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம். என் கூட்டத்தை லெட் மீ பி பிராக்டிக்கல். வேலை இடத்துல இது ஏத்தலன்னு சொன்னா கூட்டத்தில் சேர்க்க மாட்டாங்க. டம்மணிக்கலன்னு சொன்னா என்னமோ சொல்றாங்க. அவங்க பேசுற கதையில உட்காரலன்னு சொன்னா ஒதுக்கிற. அவன் ஒதுக்குறானா? அவன் விலகி போனானா? சொந்தக்காரன் போனானா? ஆனா இயேசுவனை விட்டு போனானா யாரு கூட நிப்பா? இன்னைக்கு சொல்ற சொந்தக்காரன் உன் வாழ்நாள் அவனை சோறு போட போறானா? நோ, இயேசுதான். இயேசுதான். அதை நாங்க பார்த்துட்டோம். ஆனா தைரியமா சொல்றோம். ஆமென் சொல்லுங்க. நீ தனியா இருக்கு நினைக்காத, இயேசு கூட இருக்கிறார். பாஸ்டர், இயேசுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், எனக்கு என்ன நன்மை இருக்கு? வாயிலே அடிப்பேன் அந்த மாதிரி பேசுனீங்க. ஆமென். உசுரை கொடுத்து வாழ வச்சிருக்காரு. இந்த மூச்சு விடுறமே ஜீவனை கொடுத்திருக்காரு. அது அவர்னால தான் உயிரோட இருக்கிற, மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. கொஞ்ச நான் ஓனு போய் ஒப்பாரி அழுவுறது. ஆமென். அங்க எவ்வளவு பெரிய ஊழியெல்லாம் இருக்கு, எத்தனை ஆத்மால அழிஞ்சிட்டு இருக்கு. தமிழ் சமுதாயம், தமிழ் இன்னைக்கு தமிழன் தான் வெட்டிட்டு இருக்கான். அவங்களுக்காக யார் ஜபிக்கிறது? நீ உன் பிரச்சனைக்காக உட்காந்து மூலையில உட்காந்து அழுதுட்டு இருக்க. அந்த சட்டம் வாங்க முடியல, அந்த சட்டம் வாங்க முடியல, சட்டம் வாங்க முடியல, காசு இல்லைன்னு அவன் சட்டம் இல்லாம இருக்கான். Amen. Come on church. Amen. Look at their loyalty. No, we want to see இப்படிப்பட்ட விசுவாசிகள். என்ன அங்கிள் நீங்க வாழ்ந்துட்டீங்க? ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் பார்த்துட்டீங்க? ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்ட அங்கிள் 70 மேல ஆச்சு. ஆமென். ஹல்லேலூயா. அவங்களோட ஆசை என்ன? அடுத்து சந்ததி கிறிஸ்துவ சபை இன்னைக்கு பொலிட்டிக் ஒலையணும் சபையில. ஆமென் சொல்லுங்க. விசுவாசிகள், இப்படிப்பட்ட விசுவாசிகள் எழும்பணும். ஆமென் சொல்லுங்க. வைராக்கியம் உள்ள விசுவாசிகள் எழும்பணும். ஹல்லேலூயா. இப்படி கூடி விசுவாசி ஜெபிக்கும் போது அரசாங்கம் மாறணும். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாம் சாதகமா இருக்க நினைக்க கூடாது, எழும்பணும். ஆமென். நீ எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க? இன்னும் ஏமா நீங்க எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க? எதுக்கோ அழுதுட்டு இருக்கீங்க இல்ல? இப்ப சொல்லல, இப்ப கண்ணு தேவையில்லாததுக்கு அழுவான். ஆண்டவரே உங்க பாரத்தை, நீங்க அவர் பாரத்தை சுமங்க, அவர் உங்க பாரத்தை சுமப்பார். That's the principle. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கலாம், who will share my burden? என்னோட பாரத்தை சுமக்கிறதுக்கு யார் இருக்கா? You know, God is looking. இவ்வளவு ஆண்டவர் நல்லா கேளுங்க, அவர் நேரடியா செயல்பட மாட்டாரு. அவர் என்ன செய்யறாரு? பாவம், இன்னைக்கு விசுவாசிங்க எவ்வளவு வேலை இருக்கு. அங்க எக்காலம் சத்தம் ஊதிட்டாங்க, இங்க எக்காலம் சத்தம் ஊதிட்டாங்க சார். அதுல கவனமா இருந்துட்டு எல்லாம் பேக்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. இது ஒரு சாக்கா வச்சுட்டு ஓடுறாங்க. எக்ஸ்கியூஸ். ஒரு ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது வருகை எக்காலம் சொன்னா அது உலகத்தை பாதிக்க ஆரம்பிக்க. ஆமென் சொல்லுங்க. அங்கங்க ஏதோ சில காரியத்துக்காக நடக்குது, அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு அதை கேட்க ஆரம்பிங்க. ஆமென் சொல்லுங்க. அரசன் கேட்டோன்னே நான் முடிக்கிறேன். ஆமென். ஒரே அவனுக்கு என்ன, அவன் சொன்னது கேட்ட மூக்குக்கு மேல சொன்னா, ஹே யாரங்க? அந்த நெருப்பு 7 மடங்கு இன்னும் அதோட என்னது அது இருக்கிறது, அது அதிகமா அதை என்ன சூட்டை ஏத்த சொன்னான் 7 மடங்கு. அதன் பிறகு நல்ல ஸ்ட்ராங்கான பலமுள்ள சோல்ஜர்ஸ், ராணுவ வீரர்களை இவர்களை கட்டி கையை காலை கட்டிட்டு தூக்கி போட சொன்னான். தூக்கி போட வேகத்துல என்ன ஆச்சு, இவனுங்க போயிட்டானுங்க, பொசுங்கி போயிட்டானுங்க. தூக்கி போட்டோன்னு ஆமென் என்ன நடந்துச்சு? ஆமென் சொல்லுங்களேன். ஒண்ணு, அவரோட பிள்ளைகள் நீங்களே அவருக்காக நிற்கும் போது அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். உண்மையா அவரை நீ அழுதா அவர் கண்ணில் தண்ணி வரும்.
உன் உள்ளம் உடைஞ்சா அவர் உள்ளம் உடையும். ஹல்லேலூயா. நீ துடிச்சா அவர் துடிப்பார். ஆமென் சொல்லுங்க. என் மேல ஆண்டவர் அக்கறை எடுக்கிறாரா? ஏன் உங்கள்கிட்ட என்ன குறை? என்ன குறை? உனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். He loves you as much he loves this man and me. Amen. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. லாசரு மரித்து போனன்னு சொன்ன அவன் சகோதரிமார்கள் அழுதோன இயேசு கண்ணீர் வடிச்சார். வேதம் சொல்லுகிறது. அவர் கலங்குகிற தேவன். ஆமென் சொல்லுங்க. அவர் கலங்குகிற தேவன். அல்லேலூயா. பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். காயப்படுத்துவார் சில வேளை, கொஞ்ச நேரம், சில நன்மைக்காக சில தீமைகளை அனுமதிக்கிறது போல இருக்கும். ஆனாலும் அவர் வருவார். ஹல்லேலூயா. நெருப்புல ஆண்டவர், அவன் எல்லாரும் நினைச்சாங்க இப்படி நிக்கிறானுங்களே அவன் கடவுள் நிச்சயம் அற்புதம் செய்வார். ஆனா ஆண்டவர் நெருப்புல போடுற வரைக்கும் காத்திருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். சில வேளை நினைப்போம், ஆண்டவரே நீங்க சீக்கிரம் வந்தா நல்லா இருக்குமே, இந்த நெருப்புக்குள்ள நான் போயிருக்க மாட்டேனே. அங்க வெளியே அற்புதம் செஞ்சிருந்தா அது பெருசு இல்ல, ஆனா நெருப்பு நடுவுல வந்து என் தேவன் வந்து நின்றா அது பெரிய அற்புதம். ஆமென் சொல்லுங்களேன். உன் பிரச்சனை மத்தியில் ஆண்டவர் வந்து நின்றார் சொன்னா, அந்த வீட்டுக்குள்ள வந்து நின்றார் சொன்னா, அதை முத்தி போற அளவு வரைக்கும் அவர் காத்திருந்து அது அவருக்கு வேதனையா இருந்தோம். நல்லா கேளுங்க. 4 நாள் லாசரு செத்து போயிட்டான்னு சொன்னோன்னே சேதி வந்து எட்டனோன்னு இயேசு உடனே லாசரு மரண தருவாயில் இருக்கிறான்னு சொன்ன சேதி கேட்டு இயேசு உடனே போயிருக்கலாம். ஆனா இயேசு போல. ஏன் போல? 4 நாள் காத்திருந்தாரு. அது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவர் அதிகமா அந்த குடும்பத்தை நேசித்தார். அந்த குடும்பம் அதிகமா ஊழியம் செய்த குடும்பம் இயேசுக்காக. நல்லா கேளுங்க. எதுக்கு போல? உடனே போல. 4 நாள் வந்தோடனே சடலம் எல்லாம் நாரி போயிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நான் காத்திருந்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே நான் தொகுஞ்சு போய் வேதனை அந்த கண்ணீர்லாம் வடிச்சு எல்லாம் வத்தி போன பிறகு நீங்க வரீங்களா? இப்ப நான் வந்தாதான் அற்புதம் பெருசா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் வந்தாதான் மகிமை பெருசா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருக்கு எப்ப வரணும் தெரியும். ஹல்லேலூயா. He knows when to come. எனக்கே பேசிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருக்கு எப்ப வரணும் தெரியும். 4 நாள் பிறகு அவர் கேட்டாரு. ஏன் தெரியுமா 4 நாள் காத்திருந்தாரு? ஒன்னு சீசர்களுக்காக. ஏன்னா சீசர்கள் இதுவரைக்கும் இயேசு 2 பேர் உயிரோட எழுப்பினாரு. பூலோகத்தில் ஏராளம் பேர் இயேசு உயிரோட எழுப்பினார். பைபிள் படிச்சிருக்கீங்க? நல்லா கேளுங்க. 2 பேர் ஆண்டவர் உயிரோட எழுப்பினார். யார் எழுப்பினாரு? 12 வருஷம் அந்த வயசு உள்ள ஒரு சிறுமியை எழுப்பினாரு. அடுத்தது விதவை உடைய மகனை, ஒரே மகனை எழுப்பினாரு. இந்த 2ம் ஒரே நாள்ல நடந்த சம்பவம். புரியுதுங்களா? ஏன்னா யூதர்கள் ஒரே நாள் அடக்கம் பண்ணிடுவாங்க, வச்சிருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப சீசர் இதுவரைக்கும் ஆண்டவர் உயிரோட எழுப்புற 2 பேரை உயிரோட எழுப்பினாரு. அது ஒரே நாள்ல நடந்த சம்பவம். ஆனா முறை 4 நாள் அடக்கம் பண்ண ஒரு மனுஷன் ஆண்டவர் உயிரோட எழுப்ப போகிறார். சீஷர்கள் முறை பார்க்க போறாங்க. அதை பார்த்தோன்னா அவங்க விசுவாசம் இன்னொரு லெவலுக்கு போவோம். அவன் சொல்லுங்களேன். இந்த விசுவாசியோட இந்த சீஷரோட விசுவாசத்தை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போறதுக்காக யாரு பலியாகனா? லாசரு. ஏமா லாசரு அவங்க சகோதரிமார்களாம். புரியுதுங்களா? சில அற்புதம் செய்யறதுக்காக நீங்க பலியாகுவீங்க ஆண்டவர் கையில. அது நிரந்தரமா இல்லை, வலிக்கும், ஆனா அது நிரந்தரல. அவன் சொல்லுங்களேன். காயப்படுத்துகிறவர் காயத்தையும் வந்து ஆற்றுவார். இதெல்லாம் ஆழமான சத்தியம். பைபிள் ஸ்கூல் போனாலும் கிடைக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அடுத்தது என்னதுக்கு அவர் சொன்னாரு, ஆண்டவரே வாங்க போலான்னு சொன்னார். சார் நோ, இது தேவகுமாரன் மகிமை அடைவதற்காக இந்த காரியம் நடக்க போகுது. அப்படின்னா லாசரு மரித்து உயிரோட எழும்பின பிறகு ஒரு பெரிய அறுவடை வரப்போகுது. அநேகர் இயேசு ஏற்றுக்கொள்ள போகிறாங்க. புரியுதுங்களா? அதனாலேயே ஆண்டவர் லாசரை 4 நாள் அவன் அது சடல அதை கல்லறையில் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தார். அது அவருக்கு வலிச்சிச்சு. நீங்க வேதனையில கடந்து போகிறத பார்த்துட்டு அவருக்கு வலிக்கலன்னு நினைக்காதீங்க. அவருக்கு வலிக்குது. ஆனாலும் ஏதோ சில நன்மையை செய்வதற்காக அவர் அனுமதிக்கிறார். ஏதோ உங்களுக்குள்ள உருவாகிறதுக்காக, உங்களை பொறுமையை கற்றுக் கொடுக்கிறதுக்காக, பணத்தோட வேல்யூ கற்றுக் கொடுக்கிறதுக்காக, பணத்தோட அருமையை கற்றுக் கொடுக்கிறதுக்காக, மனுஷனை கொடுத்து கற்றுக் கொடுக்கிறதுக்காக உங்களை ஆண்டவர் கொஞ்ச நேரம் சில சூழ்நிலையில அனுமதிக்கிறார். அவருக்கு கஷ்டமா இருக்கு அப்பாவுக்கு, இருந்தாலும் நல்லதுக்காக அனுமதிக்கிறார். பவுல் சொன்னார் பிலிப்பியர்ல, நான் சிறையில் இருந்தது நல்லது, நான் உள்ளுக்கு இருந்ததுனால தான், நான் அடி வாங்கினதுனால தான் வெளியே 100 பேர் எழும்பினா. புரியுதுங்களா? ஒரு பவுல உள்ளுக்கு சிறையில் வச்சாங்க,
நான் உள்ளுக்கு போலன்னு சொன்னா 100 பவுல் வெளியே எழும்பி இருக்க மாட்டான். ஆமென் சொல்லுங்களேன். நான் உள்ளுக்கு இருந்ததுனால அங்க சிறைச்சாலையில எதுக்கு இருக்கேன்னு சொல்லு செய்தி பரவ, இயேசுக்காக தான் உள்ளுக்கு இருக்கானு. புரியுதாப்ப? அப்ப சில காரியம் வாழ்க்கையில நடக்கிறது ஆண்டவர் தம்முடைய அநாதி ஞானத்தினால ஆண்டவர் வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அது நன்மைக்காக. உடனே பார்க்க முடியாது, கடந்து போன பிறகுதான் இதோட அருமையை நம்ம பார்க்க முடியும். ஆமென் சொல்லுவோமா? அவன் நெருப்புல தூக்கி போட்டான அரசனை திடீர்னு குதிக்க, ஐயோ தூக்கி போட்டது 3 பேராச்சு, இப்ப எத்தனை பேர் உள்ளுக்கு நடக்கிறாங்க? 4 பேரு. அவன் 4வது மனுஷன் தேவகுமாரனுக்கு குமாரனுக்கு சாயலா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான்? நேரம் இல்ல, நீங்க வாசிங்க. தேவனோட உன்னதமான ஊழியர்களே வான்னு சொல்றான். இதே கோணவாய் என்ன பேசுச்சு? என்ன சொன்னுச்சு? எந்த கடவுள் உன் கையில இருந்து என்னை காப்பாத்த நான் பார்க்கிறேன். ஆமென். இப்ப அதே வாய, எந்த வாய் நீ கர்த்தருக்காக நிற்கும் போது, நீ ஆண்டவருக்காக நீங்க நிக்கிறதுனால அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு போராட்டம் பிரச்சனை வந்தாலும் ஆண்டவருக்காக நில்லுங்க. எவ்வளவு வந்தாலும் பரவாயில்ல, நில்லுங்க. எந்த வாய் உங்களை அவதூறா பேசுனுச்சோ, எந்த வாய் உங்களை தூஷணமா பேசுனுச்சோ, எந்த வாய் உங்களை மட்டுப்படி எந்த இடத்துல நீங்க தலை, அதே இடத்துல கர்த்தர் உயர்த்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதே வாய் உங்களை பாராட்ட வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அதே கையை தட்ட வைப்பார் உங்களுக்காக. ஹல்லேலூயா. இவ்வளவு கத்தி பேசுற கையை தட்டுங்களேன். Malaysia boleh. Bagus. Awak dari India kan? Tapi Malaysia boleh. Aman. அவன் சொல்லி வெளியே வர சொல்றான். பார்க்கும்போது தலையிலிருந்து கீழே வரைக்கும் கொஞ்சம் கூட நெருப்பு அந்த வாடையில தொடல. அவன் சொல்றான். அடுத்து கடைசியில் சொல்லி முடிக்கிறான். சொன்னா அரசன் சொன்னான், இப்ப நான் கட்டளை கொடுக்கிறேன், இவங்க கடவுள் தான் உண்மையான கடவுள். அந்த வாய் என்ன சொன்னிச்சு? இந்த கோணவாய், எந்த கடவுள் எங்க கையில இருந்து என் கையில இருந்து காப்பாது. இப்ப அவன் வாயில சொல்றான் திரும்ப, இவங்க கடவுள் தான் உண்மையான. நீ கடவுளுக்கு நீங்க நிக்கிறதுனால இயேசுடைய நாம மகிமை அடையும். ஆமென். குடும்பத்துல நில்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். இயேசுக்காக பரவாயில்ல. இன்னைக்கு உங்களை பரியாசம், இயேசு பின்னால போறதுனால உனக்கு ஒண்ணுமே இல்ல, உனக்கு உயர்வு இல்ல, அது இல்லைன்னு பேசட்டும் சொந்தக்காரங்க, சாதிசாரங்க பேசுற ஒண்ணு இல்ல, இயேசு பின்னால போனியே உனக்கு என்ன இருக்கு அப்படின்னு பேசட்டும். இது சகஜமா நடக்கிற காரியம். இயேசுக்காக நெல்லு. ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளவு அவமானம், நெல்லுங்க ஆண்டவருக்காக. ஆமென். ஆண்டவர் விட்டு போடாதீங்க. 30 காசுக்காக வாயில கொள்ளிய வைக்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 30 காசு நான் தரேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விட்டு போடாதீங்க ஆண்டவரை. ஹல்லேலூயா. Stand for God. ஆமென். என்ன நடந்தாலும் சரி, வேலையை தூக்கினாலும் சரி, பரிசுத்தத்துக்காக நில்லுங்க. ஆமென் சொல்லுங்க. பெட்டர் வேலையை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. He is a better pay master. Amen. விட்டு கொடுக்காதீங்க ஆண்டவரை, சத்தியத்தை விட்டு கொடுக்காதீங்க. ஆமென். இயேசு குறித்து பேசுறதுக்கு விட்டு கொடுக்காதீங்க. தகப்பன் உசுரை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு எனக்கும். ஆமென் சொல்லுங்க. Love him, love him. ஆமென். கூடவே இருப்பார். ஹல்லேலூயா. What happened? சொன்ன அடுத்து சொன்னா, இந்த கடவுளை கொடுத்து யாராவது தரக்குறவா பேசின என்ன சொன்னா, வெட்டி போட்டு சின்சாங் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டான். நான் சொல்ல, பைபிள் இவன் அரசன் சொல்றான். ஆமென். எந்த கடவுள் என் கையில இருந்து காப்பாது கோணவாய் பேசினா, அதே கோணவாய் ஆண்டவர் தொட்டார்ல. இன்னைக்கு யார் உங்களை குறித்து பேசுறாங்க, யாரு உங்களை கிண்டல் பண்றாங்க, ஒரு சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஐயா கரெக்டா முடிச்சிட்டேன் டைம். நீங்க பொறுமையா வசனத்தை கேட்டதுக்காக உங்களுக்கே தெரியல டைம் போனது. ஆமென். நான் இன்னும் ஒரு ஹவர் பேசுவேன், ஆனா உங்களுக்கு டைம் போறதே தெரியாது. ஆனா அந்த உபத்திரம் உங்களுக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த வழியா தான் நான் வெளியே போகணும். ஒரு இராணுவத்தில், ஒரு ஆர்மியில் ஒரு சாதாரண காப்ரல் இருந்தான். ஆமி, இது உண்மை நடந்த கதை. அவன் ஆண்டவருக்கு ரொம்ப பயந்து, கடவுளுக்கு பயந்து இருக்கிறவன், ஜெபிக்கிறவன், பரிசுத்தமாக வாழ்றவன். ஆமியில் உள்ளவங்களை யோசிச்சு பாருங்க எப்படி இருப்பாங்கண்ணே. அங்கே ஒழுக்க இருக்காது, பண்பு இருக்க, எல்லாம் தலைகீழ இருக்கும். ஆனால் இவன் மாட்டும் கர்த்தருக்கு பயந்திருந்தான். ஒவ்வொரு முறை அந்த மார்ச்சிங்ஸ் எல்லாத்தையும் லேட்டாக வந்துடுவான். காரணம் என்ன, ஜெபம் பண்ணிட்டு வர்றதுனால அவன் எல்லாருக்கும் தெரியும்
அதிகாரிக்கு தெரியும் அவன் கிறிஸ்தவன்னு, கடவுளுக்கு பயப்படுறவனு. எந்த தப்பு வேலை பண்ண மாட்டான், தண்ணி போட மாட்டான், சிகரெட் அடிக்க மாட்டான், பெண் பழக்கல்ல, கடவுளுக்கு பயந்த வேலையை மட்டும் கரெக்டாக செய்வான். அப்போ ஒரு நாள் அவனுடைய அதிகாரி, இந்த மார்ச்சிங் டைமில் அதிகாரி ஒருத்தர் தான், அவனை பரியாசம் பண்ணுறதுக்காக ஒரு காரியத்தை செய்தான். நீ ஏசு ஏசுன்னு சொல்றிய, உன் ஏசு தான் உண்மையான கடவுளான்னு. ஆமான்னு சொன்னான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நீ செய்கிறியான்னு கேட்டேன். உன் ஏசு உண்மையான கடவுளாக இருந்தா என்ன ஜெபம் பண்ணி செஞ்சாலும் அது நடக்கும் தானே? ஆமாம், ஜெபம் பண்ணால் என் கடவுள் கேட்பார். எத்தனை பேர் நம்புறீங்க நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாருன்னு? நம்பிக்கை இருக்கா இல்லையா? நீங்கள் என்ன பார்க்கறதுல நானே கவுந்துருவோம் போல. நீங்கள் ஏசப்பாட்ட கேட்டீங்கன்னா ஏசப்பா கேட்பான்னு உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? அது போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. ஆமென். எங்கள் அப்பா கேட்பாருன்னு. இவனை என்ன சொன்னானா, தபர் அங்கே ஒரு ஜீப் இருக்கு, அந்த ஜீப்பை நீ அங்கே இருக்கிற ஜீப்பை அங்கே நவுத்தி வச்சிரு, அங்கே சாவி இருக்குதுல. அவன் சொன்னானா, ஐயா எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு. நீ தான் சொன்ன ஜெபம் எது ஜெபம் பண்ணாலும் இயேசு செய்வார்னு. அந்த விசுவாசத்தில், ஆண்டவரே இவன் ரொம்ப உங்களை சோதிக்கிறான், ஆண்டவரே மட்டுப்படுத்துகிறான், நிரூபிங்க ஆண்டவர்னு சொல்லிட்டு, சரியான்னு சொல்லிட்டு செல்யூட் பண்ணிட்டு நேராக ஜீப்பு ஏறினான். ஏறிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு, அவனுக்கு காடி ஓட்ட தெரியாது, ஜம்ப் பண்ணிட்டு ஓட்டி அங்கிருந்ததை அங்கே நவுத்தி வச்சுட்டான். வச்சுட்டு நிப்பாட்டி திரும்ப வந்து பார்த்தன, அதிகாரியிலேருந்து அத்தனை பேரை முழங்கால் போட்டு அழுகுறாங்களாம். ஏன்னு சொல்லுங்க? அவன் ஓட்ட தெரியாதது ஒரு காரியம், அந்த ஜீப்ல இன்ஜினே இல்லை, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அவனுக்கு ஆமென். நீ இயேசுக்காக நில்லுங்க. அதனால ப்ரொமோஷன் போதா, இன்க்ரிமெண்ட் போதா, ஃப்ரெண்ட்ஸ் போறாங்களா, என்ன போனாலும் பரவாயில்ல, சத்தியத்துக்காக நில்லுங்க, பரிசுத்தத்துக்காக நில்லுங்க, வசனத்துக்காக நில்லுங்க. பட் God will come and lift you up. ஆண்டவன் உயர்த்துவார். உனக்கு விரோதமாக பேசுகிற வாயை உங்களுக்கு சாதகமாக பேச வைப்பார், கையை தட்ட வைப்பார். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். எல்லாம் எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போம். மியூசிக் ஓகே. ஒரு ஜெபம் பண்ணிட்டு நான் முடிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு தனி ஜெபம் தேவைப்படுகிற உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிரதர் கேன் ஹேவ் மியூசிக். எல்லாம் கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த ராத்திரி வேலை கர்த்தர் பேசி இருக்கிறார். ஆண்டவரே, இந்த ஷாத்ரா மேஷா ஆபேத்நேகோக்குள்ள இருந்த விசுவாசமும் பக்தி வைராக்கியம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. Lord, make me an extraordinary believer, Lord. Lord, I don't want to be an ordinary believer. Lord, நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். சொல்லுமா, நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். எல்லாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே, எல்லாம் நீரே, உமக்கு முடிவொன்று இல்லையே.
உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நேரே உன்னத, நேரே பரிசுத்த, நேரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. யாருமில்லை, யாருமில்லை, யாருமில்லை இயேசுவே. சொல்லுவோமா? யாருமில்லை, யாருமில்லை, யாருமில்லை இயேசுவே. உம்மை போல் நேசிக்க யாரும் இல்லையே, உம்மை போல் அரவணைக்க, உம்மை போல் அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல் தேற்றிட, உம்மை போல் தேற்றிட யாரும் இல்லையே, உம்மை போல் மன்னித்திட, உம்மை போல் மன்னித்திட யாரும் இல்லையே, யாரும் இல்லையே, யாரும் இல்லையே. சொல்லுமா? யாரும் இல்லையே, யாரும் இல்லையே இயேசுவே, யாரும் இல்லையே இயேசுவே, யாரும் இல்லையே. Thank you.